ராஜேஸ்வரி பிரியா என்னன்னா டிஎன்பிஎஸ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இளைஞர்கள் இளம் பெண்கள்லாம் அதை ப்ரிப்பேர் பண்றாங்க. அது ஒரு பெரிய கனவு, எல்லாமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு பல லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுற ஒரு தேர்வு, அதுல ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் வந்தது அப்படிங்கறத அது சாதாரணமா கடந்து விடக்கூடாதா? அது ரொம்ப பெரிய விஷயமாகத்தான் பார்க்கணுமா? ஏன்? இல்லை, அதாவது காலையில் ஒரு 9223 பேருக்கும் மாலையில் 9233 பேருக்கும் தான் இந்த தேர்வு. நீங்கள் பல லட்சம் பேராக இருந்தால் கூட ஏற்றுக்கலாம். இது வெறும் ஆயிரக்கணக்கானவங்க எழுதின தேர்வு தான். இந்த தேர்வையே சரியாக நடத்துறதுக்கு முடியலன்னா இந்த ஆட்சியை வந்து நம்ம என்னன்னு சொல்றது? இவங்க தகுதியே இல்லாத ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தால்தான் தேர்வு அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் குளறுபடி இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியலன்னா அதிகாரிகள் எப்படி வேலை செஞ்சாங்க? அதிகாரிகள் அரசு மேலே என்ன மாதிரியான எண்ண ஓட்டத்தோடு இருக்காங்க? என்ன மாதிரியான எண்ண ஓட்டம்? எந்த பயமும் இல்லையா? அல்லது அரசோட அழுத்தத்தினால தான் நீங்கள் வேறு பல காரணங்களுக்காக இந்த தேர்வை ரத்து செஞ்சீங்களா? அல்லது அங்கேயும் ஏதாவது பணம் பெற்றுக்கொண்டு வேலைவாய்ப்பை உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆகலைங்கிறதுனால படித்து கஷ்டப்பட்டு எழுதின தேர்வாளர்களோட வாழ்க்கையில் நீங்கள் மண்ணள்ளி போடுறீங்களா? இது மாதிரி பல சந்தேகங்கள் எங்களுக்குள்ள இல்ல மக்களுக்குள்ளயுமே இருக்குல்ல. அப்ப அரசு வந்து நடவடிக்கை எடுத்தது சரிதானே? இப்ப நீங்க சொல்றது அதிகாரிகள் அங்க சரியா வேலை பார்க்கல அப்படிங்கறத ரெண்டையுமே குறிப்பிடுறேன். அரசோட தான் அதிகாரிகள் லிங்க் ஆயிருக்காங்க. அப்ப இதற்கு முக்கிய காரணமாக நான் அரசை நோக்கி தான் சந்தேகத்தை வைக்கிறேன். ஒருவேளை இங்க ஆட்சியாளர்கள் இவர்கள்ட்ட இந்த தேர்வை ரத்து செய்ய சொல்லி வேறு ஏதாவது அழுத்தம் கொடுத்திருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த தேர்வு இன்னைக்கு புதுசா நடக்கல, பல முறை நடந்திருக்கு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்றது மாதிரியே வரலாற்றிலேயே இது மாதிரி தேர்வு அன்னைக்கே தேர்வு ரத்தானது இல்ல. அதை தான் நம்ம கவனிக்கணும். தேர்வு ரத்தாங்களாங்க, சரி குளறுபடி வந்துட்டு அட்லீஸ்ட் முத நாள் ஈவினிங்னாவது ஒரு தகவல் கொடுக்கலாம். எங்களால வந்து சென்டர்ஸை சரியா மேனேஜ் பண்ண முடியல, சென்னையில 7 தேர்வு மையங்களை சூஸ் பண்ணியிருந்தோம், இங்க வந்து நந்தனம் காலேஜுக்கும் இங்கேயும் குளறுபடி ஆயிட்டு அரும்பாக்கத்துலயும் எங்களால வந்து சரியான முறையில அவங்களை தேர்வு எழுத வைக்க முடியலன்னு சொல்லி, ஏன்னா யார் ஒருத்தர் பாதிச்சாலும் அது பாதிப்புங்கிறத அடிப்படையில நீங்க நிறுத்தலாம். ஆனால் அது தேர்வு அன்னைக்கு காலையில சேலத்திலையும் கோயம்புத்தூர்லயும் அங்க உள்ள தேர்வர்கள் கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேர்வை எழுதிக்கிட்டு இருக்கும் போது இன்னும் நிறைய பேருக்கு ரத்தாயிட்டுங்கிற தகவலே தெரியாம அங்க அவங்க கடின உழைப்பை போட்டுட்டு இருக்கும் போது அவங்க எத்தனை இரவுகள் படித்து அன்னைக்கு காலையில பரீட்சைங்கிறதுக்காக எப்படி பேருந்தை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேர்வுக்கு வந்திருப்பாங்கன்னு ஒவ்வொருத்தருடைய கதையும் கேட்டீங்கன்னா அது மிக மோசமா இருக்கும். புரியுது. அப்ப அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஒரு பக்கம் இங்க வந்து பார்க்கும்போது அதிர்ச்சி, என்னடா ஹால் டிக்கெட்ல இந்த சென்டர் போட்டிருக்காங்க, ஆனா அந்த சென்டர்ல நம்பர் இல்ல, நம்ம நம்பரு, அப்ப நமக்கு வேற எங்கேயோ வா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சாலை மறியல்ல ஈடுபடுற நிலைமைக்கு அந்த தேர்வர்கள் தயாராயிட்டாங்க. இன்னொரு பக்கம் தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கவங்கள மன உளைச்சல் படுத்திட்டீங்க. இப்ப இந்த மன உளைச்சலுக்கு ஒட்டுமொத்த பொறுப்பும் திமுக அரசு தான் ஏற்கணுங்கிற. புரியுது. நான் என்ன சொல்றேன், அதிகாரிகள் இந்த இடத்துல வேலை பார்க்காம இருந்ததுங்கிறது பெரிய சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏன்னா இதுக்கு வந்து ஹையரா இருக்கக்கூடிய பொசிஷன்ல உள்ளவங்க எல்லாம் தேவையில்லை, இளநிலையில இருக்கக்கூடியவர்களே போதும், அதிகாரிகளே இந்த தேர்வு நடத்திட முடியும். ஆனா இதுல முக்கியமா 3 அதிகாரிகள், டிஎன்பிஎஸ்சி தலைவர், செயலாளர், தேர்வு கட்டுப்பாட்டு ஆய்வாளர், இது மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் உள்ள போட்டு அவங்களுக்கு கீழே ஒரு 6 பேரை போட்டு அவங்க எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணியும் இந்த தேர்வை நடத்த முடியலையா? புரியுது. இதை எப்படி நாம நம்புறது? இல்ல இப்ப புரியுது. ஆனா அரசாங்கத்துக்கு சில சிக்கல்கள் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அதிகாரிகள் பண்ற தப்புக்கு உடனடியா முதலமைச்சர் எப்படி நீங்க பொறுப்பா சொல்ல முடியும்? அவர் உடனே வந்து இவங்க எதிர்கட்சி எல்லாம் சொல்றாங்கல்ல, அவர் பதவி விலக கூட நாங்க கேட்போம் தான், அவங்க தானே பொறுப்பு அப்படின்னு. எதற்கெடுத்தாலும் முதலமைச்சர் குறை சொல்றது அக்செப்டபிள் கிடையாதுல்ல. ஏங்க, நீங்க உங்க கட்சிக்கான ஒரு ஆட்சியை நடத்துறீங்க. விருதுநகர்ல மாநாடு போடுவோமா, எங்க மாநாடு போடுவோம், வெல்லும் பெண்கள்ங்கிறீங்க, இளைஞர் மாநாடுங்கிறீங்க. இது மாதிரி உங்க கட்சி குறித்து மாநாடு போடுறதுக்கு உங்களுடைய திட்டமிடுதல் சரியா இருக்கு. இதுதான் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டேட்னு சொல்லி நீங்களே பேசிக்கிறீங்க. இங்க 53 லட்சத்துக்கு மேல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கும் போது இந்த நிலைமையில கூட நான் தான் நம்பர் 1 முதல்வர் அப்படின்னு சொல்லி நீங்க மார்த்தட்டி சொல்லிக்கிறீங்க. அப்ப இதையெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தா இந்த இடத்துல மக்கள், இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பல ஆண்டுகள் எடுத்த ஒரு முயற்சி, இதற்கு நீங்க கவனம் செலுத்தி இருக்கணுமா இல்லையா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கேப்பீங்கல்ல. புரியுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க, இங்க அரசாங்கத்தை நடத்துறதே திமுக கிடையாது, அதிகாரிகள் கையில தான் இங்க அரசாங்கமே இருக்கு, அவங்க தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்க, அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்ப எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு கரெக்ட் அப்படிங்கறத தான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாங்க. இப்ப ஏதாவது ஒரு துறை நல்லா ஆயிடுச்சுன்னா
அது முதல்வரால தான் ஆணுச்சு, எங்களால தான் ஆணுச்சுன்னு பெருமை பேசிக்கிறது. ஒரு துறையில ஏற்படுற குளறுபடி மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அது அதிகாரிகளால் ஏற்பட்டுச்சு. அப்படி அந்த அதிகாரிகளையும் பாத்தீங்கன்னா கிடைமட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலதான் நடவடிக்கை இமிடியேட்டா பாயும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த ஆட்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நிர்வாக திறனற்ற, மக்களை அதாவது பார்த்து கொள்வதற்கு தகுதியற்றவர்கள். அவர்களுக்கு மக்களை பத்தி 1% கூட கவலை இல்லை. சரி, இப்ப இந்த நீங்க சொன்னீங்களே கிட்டத்தட்ட ஒரு 18,000 மாணவர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள்லாம் இப்ப அவங்களுக்கூட மன உளைச்சல் இருக்கும் இல்லையா, அவங்க சார்ந்த குடும்பத்து உறுப்பினர்கள் இருப்பாங்க, கிட்டத்தட்ட 1,00,000 பேர் எடுத்துக்கோங்களேன். வீட்டுக்கு 4 பேர்னு போட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய மதிப்பு எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அதான் இப்ப நம்ம சொல்லக்கூடாது அந்த மாதிரி வார்த்தைகளை. அந்த அளவுக்கு மோசமான மனநிலையில தள்ளப்பட்டிருப்பாங்க. அவர்கள் குடும்பத்துல பேசிக்கொண்ட வார்த்தைகள் கடுமையானதா இருந்திருக்கும். நீங்க எல்லாம் எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க, நீங்க எல்லாம் ஆட்சி செய்து நாங்க இருக்கிறதே வெக்கக்கேடு, இந்த மாதிரி ஒரு ஆட்சிக்கு கீழே இருக்கிறது உண்மையிலேயே நமக்கு வெக்கக்கேடு, சாபக்கேடு, எது வேணுமானாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆல்ரெடி அரசு பணியில் இருக்கிற அரசு ஊழியர்களுடைய எதிர்ப்பையும் திமுக சம்பாரிச்சிட்டாங்க, அரசு ஆஸ்பைரன்ஸா இருக்கிறவங்களுடைய எதிர்ப்பையும் இப்ப சம்பாரிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. இன்னும் இந்த வாக்குறுதியில கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாக்குறுதியில அட்ராக்ட் பண்ணி ஓட்டு போட வச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாம எல்லாருமே களத்துல இறங்கி போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப இளைஞர்களை நோக்கி நாம பேசும்போது முக்கியமான பிரதான பிரச்சனையாக பேசப்படுவது வேலையில்லா திண்டாட்டம் தான். அந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்க ஒரு விளக்கம் கொடுப்பீங்க, ஒரு விளக்கம், அது பொய்யான தகவல். நீங்க உங்களோட ஃபேக்ட் செக்லயே போய் செக் பண்ணி பார்த்தாலும் தமிழ்நாட்டுல அத்தனை பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்க வருஷத்துக்கு ஒரு 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, இது கவர்மெண்ட் ஜாப், இது டிஎன்பிஎஸ்சி எப்போது நடத்துற ஒரு தேர்வு. ஒரு 830 இடத்துக்காக இந்த எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. அவங்களோட கனவு எப்படி இருந்திருக்குங்கிறது நமக்கு யூகிக்கவே முடியாது. அப்ப அவர்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க. இப்ப இன்னொரு வாட்டி எக்ஸாம் நடந்தாலும் அந்த நம்பிக்கை தன்மை இருக்காதுல்ல. ஒரு வாட்டி எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் கேன்சல் ஆயிட்டுனா அடுத்த முறை எக்ஸாம் போகும்போது அரசு நம்பகத்தன்மை இழந்துருச்சுங்கறீங்க. எக்ஸாம் நடக்காதா? புரியுது. எலெக்ஷன் அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சுனா அது நடக்குமா நடக்காதாங்கற அந்த டவுட் கூட இருக்குதா? டெக்னிக்கல் ஃபெயிலியர் இல்ல, டெக்னிக்கல் ப்ராப்ளம் இல்ல, சிஸ்டம் ஃபெயிலியர். புரியுது. நான் திரும்ப நிர்வாக கோளாறு முழுமையானதாக இதுல இருக்கு. புரியுது. நான் திரும்ப வரேன். இதுக்கே முடியலனா இவங்க எதுக்கு ஆட்சி செய்யணும்ங்கறத தான் எங்களுக்கு புரியுது. நான் திரும்ப வரேன். ரொம்ப சுருக்கமா எழுதி கருத்து சந்திரசேகர். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் இதுக்கு நான் பொறுப்பு இல்ல, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, இதுக்கு நான் பொறுப்பு இல்லன்னு, என்ன நடந்தாலும் பொறுப்பு இல்லன்னு சொல்றாங்க. தவறு நடந்தா பொறுப்பு இல்ல. ஆனா பாவம் கண்ணகி நகர்ல ஒரு பிள்ளை மைதானமே இல்லாம கஷ்டப்பட்டு கபடியில ஜெயிச்சிட்டு வந்தா அது எங்க ஆட்சியில நடந்ததுன்னு ஒரு பெருமை பேசக்கூடிய கீழ்த்தரமான ஒரு அரசதான். இல்ல SDATல எல்லாம் அவங்க போய் பிராக்டீஸ் ஒரு நிமிடம், இதே மாதிரி தான் தேசிய லெவல்ல போட்டியில கலந்துக்க தயாரா இருந்த மாணவர்களை அந்த போட்டியில கலந்துக்க வைக்காம செஞ்சதும் திரு உதயநிதி அவர்கள் தான். அப்பவே அந்த 1-2 கிடையாதுங்க, இவர்களுடைய நிர்வாக கோளாறு காரணமாக தமிழ்நாட்டுல ஏற்பட்ட பிரச்சனை ஏராளம். ஏன்னா அங்க உளவுத்துறை வேலை பார்க்காதனால பல சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா இடத்திலயுமே நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க. இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி இது தனியான ஒரு பாடி இண்டிபெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸாம் எழுதுறவங்க அரசு பணிக்கு போறாங்களா அல்லது பிரைவேட்டா பணிக்கு போறாங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்களேன். அந்த தேர்வு எழுதுறவங்க அரசு பணிக்காக தானே எழுதுறாங்க. அப்படி இருக்கும்போது அரசு இதற்கும் முழு சம்பந்தம் இருக்கு. முழு பொறுப்பும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கலன்னா அவர் சரியான முதல்வராக இல்லை அப்படிங்கிறது தேர்தல் நெருங்கும் போது மக்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு.